ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது டேஸ்டியான முட்டை கேக். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் 3 ஏலக்காய், 1 கப் சுகர் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் 1 முட்டை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதில் 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற முட்டை, சர்க்கரை, ஏலக்காய் கலவையை அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போது அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் போட்டு விடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த 2 பக்கமும் பொரிச்சு எடுக்கணும். ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா மேலாப்பில் கருகிரும், உள்ளே வேகாது. நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மேலே மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பரான இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சின்னு. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவையான முட்டை கேக் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.